புருஷனே தர்மகர்த்தாவும் ஒரு ஆட்களை விட்டு அது மாத்திரமில்ல உன் குடும்பத்தையும் கூண்டோடு அழிக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க கூட்டமா. உன் பையனை அழைச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடுமா? சீக்கிரம் போயிடு. உன்னை யாருமா அடிச்சது? ஏமா அழற? சொல்லுமா, சொல்லுடா கண்ணா. அப்பாவை கொண்டுட்டாங்க, என்னையும் தப்பிட்டு வராங்க. அழாதம்மா, நான் இருக்கேன், கவலைப்படாத. என்னாச்சுமா? மாமா, இவங்க அப்பாவை யாரோ கொண்டுட்டாங்களா? இவனையும் துரத்திட்டு வராங்களா? மங்களா, உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் போய் மருந்து எடுப்புறேன். சரிங்கம்மா. ஏன் பதறீர்? உள்ள போயிருக்குது லேடி டாக்டர் தானே, வருவா. புரியுமா? அவங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. அப்ப இவர் சைடு தான் வீக்குங்கிறா? ஆமா, அவரை தான் டெஸ்ட் பண்ணலாம். மாத்திரையிலேயே குணமாயிடுமா இல்ல ஆபரேஷன் வரைக்கும் போகணுமோ? அது டெஸ்டுக்கு அப்புறம் தான் தெரியும். போய் டெஸ்ட் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றேன். ஊருக்கு வெளியே கள்ளச்சாராயம் காய்ச்சறானுங்க. நாங்க ஊருக்காரங்க கூடி எவ்வளவு பார்த்தோமுங்க. கேட்டாங்க, நீங்க செய்யறதை செய்கிறாங்க. ஐயா தான் ஏதாவது வழி செய்யணுங்க. அப்படிங்களா? நீங்க போங்க. சரிங்க. பாத்தியா? பார்த்தேன் சார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நானே குடிக்கிறேன் சார். நானே குடிக்கிறேன் சார். பரவாயில்லை. என்ன மாமா ஒத்துறீங்கண்ணா? அதானே, ஒருவேளை பைரவ நான் வரேன்னு பயந்துட்டான் போல இருக்கு. நான் வர்றேன் பயந்துட்டான். ஆக மொத்தம் யாருக்கும் பயந்துட்டாங்க. இவனுங்க தானே வருஷம் அடிக்கிற அடியில் அப்படி அடுப்புக்குள்ள போயிடானுங்க. தூக்கி ஊதிடுறான் பாருப்பா. நடந்து வந்தா உண்டு வரானுங்க. என்ன சொன்னேன்? எங்கடா வந்தீங்க? பைரவன் காத்துல சாராயம் குடிச்சா பக்குன்னு ஏறிடும், நாங்க அதுக்காக வந்திருக்கோங்க. ஓஹோ, குடிக்க வந்தீங்களா? நல்ல வேலை குடிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். வாங்கய்யா, சரி வாங்கலாம். யாருமா நீ? குடிக்க வந்த புதுக்கிறாய்க்கு சுத்தி பார்த்தா நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் இரு, புதுசா ஃப்ரெஷ்ஷா தர்றேன். யாராவன் வரமாப்படா பாப்பா, அப்படி போய் குந்து. இப்ப புடிச்சிட்டு போங்கயா. நான் ஏதுலையா? நான் கூட பள்ளிச்சு இல்லையா? மாறு வேஷம் பாட்டிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? இதுங்களை பிடிக்கிறதுக்கு மாறு வேஷம். போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு காட்டுறேன். நல்லச்சார மூஞ்சிய பாரு. செண்பகம், இவங்களை நீதான் புடிச்சு கொடுத்தேன்னு வெளியே சொல்லிடாத. ப்ரமோஷன் போயிடும். இனிமே இந்தந்த டயத்துல இந்தந்த வீட்டுல இருப்பேன் தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்களை தெரிஞ்ச அலையறதுக்குள்ள என்ன பத்தி தப்பா நினைச்சுக்கிறேன். ஆஹா, பாட்ட கேட்டல என்னதான் நடக்கும் நடக்கட்டமே. பரமசிவம் வீட்டுல இருந்தா எனக்கு என்னவோ இந்த பாட்டை உங்களுக்காகவே திருப்ப திருப்ப வைக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கடனை தீர்த்தணும் நீங்க சொன்னேன். அவன் கல்யாணத்துக்கு ஜரூரா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு போறான். எனக்கு என்னவோ கடன் திரும்ப வருங்கிற நம்பிக்கை இல்லை. காரணம் கல்யாணம் யோஜனை பண்ண வேண்டியது நீங்க தான். எதுக்காச்சு போயிட்டாரா? பரமசிவம், கல்யாணத்துக்கு பெரிய முடிச்சு போட்டு வந்தீங்களே, வாங்கய்யா வாங்க. வாங்கின கடனை கொடுக்க வக்கீல்ல கல்யாணம் ஒரு கல்யாணத்துக்கு வந்தீங்களாடி? ஒரு நிமிஷத்துல இந்த பந்தர் இந்த இடத்துல இருக்கக்கூடாது.
தைரியமா சொல்லுங்க. சர்வரத்தாவும் அவங்க ஆட்கள் தாமா. அந்த அவமானம் தாங்காம தாமா என் மக அரளி வரைய அரைச்சி குடிச்சிட்டு இந்த கெதிக்கு ஆளாயிட்டாமா. சும்மா இருங்க. உங்க பொண்ணுக்கு ஒண்ணுமே ஆகல, நல்லா இருக்காங்க. கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு நிச்சயமா கல்யாணம் நடந்தே தீரும். சீக்கிரம்டா சீக்கிரம். பல பல பொருள் விடியறதுக்குள்ள அரிசிலாரி செக் போஸ்ட தாண்டணும். யாரா? அரசாங்கத்து கண்ணுல மண்ணை தூவிட்டு அரிசி மூட்டையை பறிச்சு வச்சு கிடக்குறீங்களா? ஆனா அது இனிமே நடக்காது. எந்த ஏழைங்க வயிற்றுல மண்ணெண்ணி போட்டு ஏறி மிதிச்சுங்களோ அது அந்த ஏழைங்களுக்கு தான் போய் சேரணும். அரிசி மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. எல்லாம் வாழைமரத்தி கட்டுங்க சீக்கிரம். தாத்தா எல்லா வீட்டுக்கும் அரிசி மூட்டை போட்டீங்க, சீக்கிரம் சீக்கிரம். நீங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த 2 குழந்தைங்களுக்கு மேல பெத்துக்க கூடாது என்ன? ஆமா, அதுக்கு மேல பெத்துக்கிட்டீங்க டாக்டர்மா கத்திரிக்கோளோட வந்துருவாங்க. யார் இந்த பொண்ணு? நம்ம இன்ஸ்பெக்டருக்கு முறை பொண்ணுங்க. பேரு செண்பகம். அழகான பேரு. ஆமா, உனக்கு எப்ப கல்யாணம்? ஐப்பசி இல்ல? ஐப்பசியா? அது ஏன்? அப்பதானே குளிரும். அப்படியா? சரி சரி, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றேன். அப்ப நான் வரேன். அம்மா, சுந்தரேச கூறுகளுக்கு பிறகு நீங்க தாமா எங்களை மாதிரி உள்ளவங்க வீட்டுக்கெல்லாம் வர்றீங்க. சரி, இது அதோட ஐடியா சொல்றான் கேட்டுங்க. அந்த பரமசிவன் பொண்ணு கல்யாணத்தை அன்னைக்கு நடத்த விட மாட்டேன்னு சவால் விட்ட இல்லையா, அவன் எதிர் சவால் விட்டு கல்யாணத்தை நடத்தி காட்டிட்டானே. போலீஸ்ல புகார் பண்ண சாமி. என்னன்னு பண்றது? பரமசிவன் பொம்பளை வேஷம் போட்டு குதிரையில வந்து கொள்ளையடிச்சான் அப்படின்னா நம்புமா போலீஸ்? சாமி இப்படி உட்காருங்க. நாம அப்படி செஞ்சா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்ல நாமளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். பரமசிவம் விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். அட்வான்ஸாவே இந்த அகோரன் சொன்னா நீங்க செஞ்சோ. ஊருக்கு புதுசா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்க, அவரை கூப்பிட்டு விருந்த கொடுங்கோ அப்படின்னு நீங்க செஞ்சோ. இப்போ ஒண்ணும் மிஞ்சி போயிடல. இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பாத்திய கொடுத்து நீங்க எல்லாம் எக்ஸ் பாத்தி ஆயிடலாம். ஆமா, எப்படி இவ்வளவு மோசமா அடிபட்டிருக்கு? நெல்லு முட்டை அடுக்கும் போது திடீர்னு குதிரை பாஞ்சு ஒரே ஜெயசிங் ராஜன் கூத்தா பார்த்துட்டு வந்தீங்க. குதிரை வந்துதான் குதிரை குடிச்சிட்டு வந்து உளறாங்க. டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது தெரியுமா? உண்மையா டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்ட சொன்னா மட்டும் பத்தாது, போலீஸ் கிட்டயும் சொல்லணும். டாக்டர், இவங்களுக்கு என்னாச்சு? இன்ஸ்பெக்டர், ஊர்ல உங்களுக்கு வேற எதுவும் கேஸ் கிடைக்கலையா? இல்ல, என் கேஸ் மேல கண்ணு வைக்கிறீங்களா தான் கேட்டேன். அவ்வளவுதான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள அப்படி ஒப்பந்தம் இருந்தா நல்லதுன்னு தோணுது. எதுக்காக? நம்ம நன்மைக்காக இல்ல, ஊரோட பொது நன்மைக்காக சொல்றேன். ஐ எம் வெரி சாரி இன்ஸ்பெக்டர். எலியும் தவளையும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக கால்ல கட்டு போட்டு கூடாது. ஏன்னா எலி தரைக்கு இழுக்கும், தவளை தண்ணிக்கு இழுக்கும். நாம நண்பர்களாவே இருப்போம். டாக்டர், தவளை தண்ணியிலயும் இருக்கும் தரையிலயும் இருக்கும். நான் வரேன். இன்ஸ்பெக்டர், முதல்ல வந்திருக்கீங்க, காபி சாப்பிட்டு போங்களேன்.
நர்சிங் ஹோம்ல காப்பி எப்படி கிடைக்கும்? கசப்பு மருந்து தான் கிடைக்கும். சாருக்கு தர்மசாஸ்திரத்துல இன்னைக்கு விருந்து. வாங்க. உங்களுக்கு அழைப்பு வரலையா? வரும் வரும் வரும். சமயம் பார்த்து அவளை கூப்பிடுவா. நீங்க வாங்க வாங்க. சீரோ தாத்தா, என்னம்மா? தர்மகர்த்தா இன்ஸ்பெக்டருக்கு விருந்து கொடுக்கறாருன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கு.